ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என் பேர் சங்கவி. என்னோட கணவர் பேர் ரமேஷ். அவர் போன மாதம் கூட்ட நெரிசலில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லலாம். அவர் டைரெக்டாக எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆறுதலை தாங்க சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போகலை. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே அனுப்பலை. ஆனால் எங்களோட பேரை அவங்க தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க 3 பேர். நாங்கள் ஆறுதலை தான் பெருசாக எடுத்தோம். நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்றைக்கி. என்ன அதனால நான் ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கணும் சார். நான் பணத்தை எதிர்பார்க்கல. பணத்தினால எங்கள் உயிரை, எங்கள் கணவனோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பணம் திருப்பி அனுப்பிச்சிங்களாம்மா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோடனே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் நேரில் எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போகிறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 20 லட்சம் பணம் போட்டப்போ சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொல்லியிருந்தாங்க நாங்கள் நேரில் வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாருங்க சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகல. எனக்கு 20 லட்ச ரூபா பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிச்சிங்க? பேங்க் மூலியமா ஆடிஜஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்போ நீ போய் சந்திச்சு நீங்க என்ன கருதுறீங்க? விஜய் வர சரி யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அங்கே கூப்பிட்டாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் வேற யாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. வேற யாரும் எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வேற யாரோ போயிருக்காங்க. அதாவது டிவியில் போட்டிருக்காங்க. யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில் போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போனோன்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு. டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும். இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பேரை தப்பாக உபயோகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சார். ஒண்ணு இவங்க போக சொல்லியிருக்கோம். நான் போல அவங்க எங்கள் கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை உபயோகப்படுத்தியிருக்காங்க தவறான முறையில். இந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்ச காரணம் என்ன? அதுதாங்க சார், என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாமல் 3 பேர் எப்படி சார் போனாங்க? எனக்கே அது தெரியாது இல்லைங்க சார். எனக்கு மீறி அவங்க எப்படி போகிறாங்க? ஒன்று அவங்களால இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டு போயிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அவங்களுக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்கள எதுக்கு கூட்டிட்டு எந்த ஊர் சேர்ந்தவங்க போனவங்க? ராயனூரை சேர்ந்தவங்க தான் சார். என் வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க. அக்கா வீட்டுக்கார் போயிருக்காங்க, எங்க சித்தப்பா. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அவங்க கூட்டி போனது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க டிவியில பார்த்து உள்ளூர்காரங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க. ஏன் நீங்க போகலையான்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது. எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும்போது எங்களை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்கிட்டாங்க. எங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு, எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு அவங்க உட்காந்து வச்சா 20 லட்சம் வச்சா? 20 லட்சம் போட்டது என் கம்மில் தான் 20 லட்சம் வந்துச்சு. ஆனால் அவர் நேரில் ஆறுதல் தெரிவிக்கிறார் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நான் நம்பினேன். அதனாலதான் வீடியோ காலில் கூட பேசுறதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர் நேரில் எங்களுக்கு பெருசாக ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறத நான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு பணக்காசு பெருசு கிடையாது சார். பணக்காசு வச்சு இப்போ இறந்த இவங்க நகரை திருப்பி கொண்டு வர முடியாது. நேரில் தெரிவிச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கவர்மெண்ட்ல பணம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு? கவர்மெண்ட்ல 10 லட்சம். யார் கொடுத்தாங்க? செந்தில் பாலாஜி அவங்க சார் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் கனிமொழி வந்தாங்க. கனிமொழி மேம் வீட்டில் எங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. யாரோட? உங்க பேர்? என் பேர் சங்கவி. ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.